பொம்பளையும் கொலுசு வச்சு நீ என்னடா பண்ற? யாருது? ரோஜாவது. அன்னைக்கு பாண்டிச்சேரி போகும்போது கெஸ்ட் ஹவுஸ்ல தங்கணும்ல, அப்போ தவறுதலா இந்த கொலுசு கட்டில் கடியில கழண்டு விழுந்தது. நான் தான் சேஃபா எடுத்து வச்சேன். என்னது? கொலுசு கட்டில் கடியில இருந்ததா? ஏன் இருக்க கூடாதா? அப்படின்னா நீயும் அவ்வளவு ஒரே ரூம்ல தங்குனீங்களா? ஷோ மகேஷ், இது ஆபீஸ், அப்படிலாம் பேசக்கூடாது. நானும் ரோஜாவை எங்க தங்கணும்னு ரோஜா சொன்னாலோ அது அப்படியே நம்பர் தான் உன் வேலை. பொண்டாட்டி சொன்னா கேட்டுக்கணும். சிபிஐ வேலைலாம் பண்ணக்கூடாது. எங்க போறீங்க? ஏய், என்கிட்ட பேசாத. புருஷனை மதிக்காத பொண்டாட்டி கூட நான் ஏன் இருக்கணும்? நான் இப்ப உங்களை மதிக்கல. சங்கர் கூட சேர்ந்துக்கிட்டு அந்த கான்ட்ராக்ட் விஷயத்துல டபுள் கேம் ஆடினியே. டபுள் கேம் ஆடுறது எனக்கு பழக்கம் இல்ல. எப்பவுமே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் தான். அதான் சங்கரை உன் நேரடி பார்வையில ஸ்ட்ரெயிட் ஆபீஸ்லயே உட்கார வச்சிட்டியா? என்ன சொல்ல வரீங்க? அந்த அயோக்கியம் கூட சேர்ந்துக்கிட்டு என்னையே கவுக்க திட்டங்கள் போடுற. என்ன கொஞ்சம் கூட மதிக்கவே மாட்டேன்ற. ஓஹோ, உங்களை மதிக்கிற அளவுக்கு உங்களுக்கு தகுதி இருக்கா? எனக்கு என்ன தகுதி வேணும்? உன் புருஷன்ற தகுதி எனக்கு போறாதா? மனுஷங்கிற தகுதி வேணும். அபாண்டமா சங்கர் மேல பழி போட்டு கேவலப்படுத்த நினைச்சீங்க. கடைசியில என்ன ஆச்சு? பேக் ஃபயர் ஆயிடுச்சுல. நீங்க விரிச்ச வலையில நீங்களே மாட்டிக்கிட்டீங்க. சரியா சொன்ன. எங்களுக்கெல்லாம் வலை விரிக்கிறதுல திறமை இல்ல. அதனாலதான் நாங்க விரிச்ச வலையில நாங்களே மாட்டிக்கிறோம். ஆனா நீ விரிச்ச வலையில சங்கர் மாட்டிக்கிட்டான். நீ திறமசாலிதான். நீங்க இப்படி எல்லாம் பேசி நான் ஆத்திரப்பட்டு கொதிச்சு போன காலம் எல்லாம் இருந்தது. என்ன எரிய விட்டு அதுல நீங்க குளிர் காய்ச்சிங்க. இப்ப அது நடக்காது மகேஷ். என்ன பத்தி கேவலமா பேசி என்ன நீங்க தூண்டி விட முடியாது. யார் கொடுக்கிற தைரியத்துல நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். புருஷனை அயோக்கியன்னு யாரும் பாராட்ட மாட்டாங்க. நல்லது செஞ்சா மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். அக்கிரமம் பண்ணா கட்டின பொண்டாட்டி கிட்ட கூட அவமரியாதை தான். பாத்துடி, என் மேல இருக்கிற கோவத்துல காலை ஒடிச்சிடாத. வெள்ளமாமுக்கு மெதுவா பண்றேன். எப்படி இருக்காரு ஒன்னாரு? கட்டின புருஷனை அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது அத்தை. யாருக்கு எந்த அளவுக்கு மரியாதை கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். நீ ஒழுங்கா கால அமுக்க. என்னடி பண்ணிட்டு இருக்க? அத்தைக்கு கால் பிடிச்சி விட்டுட்டு இருக்கேன். அது பார்த்தா தெரியுது. இந்த கால் அமுக்கிற வேலையோட முடிச்சுக்கோ. வாயாடுற வேலை வச்சுக்கிட்ட பின்னிடுவேன், புரியுதா? போ. அம்மா, நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேம்மா. ஊர்படி ஏதாவது சொல்லு. நாம் அந்த வைதேகியோ ஸ்னேகாவையோ இல்லை ஸ்னேகா வயிற்றில் வளர்கிற அந்த கருவியோ அழிச்சு எந்த பிரயோஜனமும் இல்லை. அதெல்லாம் டெம்பரரி ரிசல்ட்டுமா. நமக்கு தேவை பெர்மனன்ட் சொல்யூஷன். அதனால மற்றவங்கள சாகடிக்கிறதுனால நம்மளுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரியகர்த்தாவாக இருக்கிறவருடைய கதையை முடிச்சுட்டா. அட பாவி, என்னடா சொல்ற? வேற என்னதாம்மா பண்ண சொல்ற? அந்த ஆள் பண்ற லொல்லெல்லாம் தாங்க முடியலம்மா. மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டா மீதியெல்லாம் தன்னாலே அடங்கிடும். அந்த ஆள்னால குடும்பத்தில் ஏகப்பட்ட பிரச்சனைங்க. இப்படிப்பட்ட அயோக்கிய புருஷன் உனக்கு தேவையா? ஐயோ, அவசரத்துக்கு ஒரு வெள்ளப்புடவை கூட வாங்கி வைக்கலையடா? ஓஹோ, இப்போ கவலை எல்லாம் அதானா? என்ன, எனக்கு வேற என்ன கவலை? விதவிதமா ட்ரெஸ் பண்ணிக்க முடியாது. பியூட்டி பார்லருக்கு போய் வித்தியாசமா கொண்டையெல்லாம் போட்டு கலக்க முடியாது. பூவும் பொட்டெல்லாம் வைக்க முடியாதுன்னு பாக்குறேன். அப்போ அந்த ஆளை நீ புருஷனாவே நினைக்கல. ஏதோ செல்போன் பேக்கேஜ் மாதிரி நினைச்சிட்டு இருக்க. அந்த ஆள் உயிரோட இருந்தா மேக்கப்பு, ட்ரெஸ்ஸு, பூவு, பொட்டு இந்த ஆஃபர்லாம் ஃப்ரீயா கிடைக்கும். வேற என்ன சொல்ல போனா, செல்போனை விட புருஷங்க மோசம். செல்போன்ல கூட கீபேட் லாக் எல்லாம் இருக்கு. புருஷங்களை அப்படி பூட்டி வைக்க முடியுதா? வேற ஆள் யாராவது லைன் போட்டா செக்யூரிட்டி கோட் கேக்குது. பொண்டாட்டியால புருஷங்களுக்கு அப்படி செக்யூரிட்டி போட முடியுதா? கண்டவ லைன் போடுறா இல்ல அடுத்தவ புருஷனுக்கு. பில் ஏறுற மாதிரி நம்ம பிபி தான் ஏறுது. அட, ஒரு செல்போன்ல கூட அது எந்த ஏரியாவுல இருக்குன்னு ஊர் பேரு டிஸ்பிளே ஆகுதுடா. ஆனா புருஷன்காரன் வீட்டை விட்டு போனா அவன் எந்த ஏரியாவுல இருக்கான்னு
பொண்டாட்டிக்கு இல்ல, அந்த ஆண்டவனுக்கு கூட தெரியாது. போதுமா, நீ ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன்னு தெரியுது. புருஷனை விட செல்போனே எவ்வளவு மேல்டா. அப்போ உனக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்லை. சரி, நான் என் வேலையை ஆரம்பிக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம். என்ன? அந்த ஆளு ஸ்னேகா பேர்ல உயில மாத்தி எழுதிட்டாரா இல்லையான்னு நமக்கு கன்ஃபார்ம்டா தெரியணும். அதான் வக்கீல சொன்னாரேம்மா எழுதலன்ட்டு. டேய், வக்கீல நம்ப முடியாதுடா. பொய் சொல்லி இருக்கலாம். உன் அப்பனை கூட நம்ப முடியாது. வேற வக்கீல வச்சு உயில மாத்தி எழுதி இருக்கலாம். இப்போ நாம என்னதாம்மா பண்றது? கடைசியா உன் அப்பா நம்ம பேருக்கு தான் உயில் எழுதினாரு. அதேதான் இன்னும் இருக்கா, இல்ல ரகசியமா வேற எதையாவது மாத்தி எழுதி இருக்காரான்னு நாம முதல்ல கண்டுபிடிக்கணும். ஒருவேளை அது அந்த ஸ்னேகா பேர்ல எழுதி வச்சுட்டு உன் அப்பா மண்டைய போட்டாருன்னு வச்சுக்க, அப்புறம் அதை நான் மாத்தி எழுத முடியாதுடா. அதனால அந்த உயில் விஷயம் தெரியற வரைக்கும் நாம கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும். ஸ்னேகா பேர்ல உயில் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம அருவாள் எடுக்கணும். அது வரைக்கும் உன் அப்பா உயிரோட தாண்டா இருக்கணும். சரிம்மா. ஹலோ, யாரு? சங்கரா? ராஜசேகர் தான் பேசுறேன். ஓ, உடனே கழுத்து போடணுமா? சரி, எடுத்துட்டு வந்துரு. வீட்டில் தான் இருக்கேன். ஓ, வந்துட்டு தான் இருக்கிறியா? வா வா வா. சார், ஆ, காஃபி இங்க வைங்கம்மா. இன்று ரக்ஷாபந்தன். அம்மா, இன்னைக்கு ரக்ஷாபந்தனா. சகோதரிகள் பாசமான சகோதரர்களுக்கு ராக்கி கட்டி விடுவார்கள். அம்மா, இத பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமா சார், இந்த ஃபங்க்ஷனை வடக்க ரொம்ப கிராண்டா கொண்டாடுவாங்களாமே. நான் பார்த்ததே இல்ல. மாமா, குட் மார்னிங் சார். வாப்பா சங்கர், வா வா வா, உட்கார் உட்கார். வணக்கம். சாப்பிடுறீங்களா தம்பி? இல்லம்மா, இப்பதான் சாப்பிட்டு வந்தேன். தேங்க்ஸ் சார். முக்கியமான ஃபைல் பார்த்துட்டு சைன் ஓ, அதுவா? டீடைல்ஸ்லாம் எங்க இருக்கு? இது இன்வாய்ஸ். ஜானகியம்மா, இன்னைக்கு ரக்ஷாபந்தன். ரோஜா தான் ரொம்ப பாவம். ஏன் தம்பி? ஒண்ணும் இல்ல, பாவம் அவளுக்கு தான் சகோதரனே இல்லையே. ஹலோ, எனக்கு சகோதரன் இல்லைன்னு சொல்லி எப்பயாவது ஃபீல் பண்ணிருக்கேன் உங்ககிட்ட. இன்னைக்கே திடீர்னு இப்படி பேசுறீங்க? மஃபெசல் பஸ் மாதிரி ஊருக்குள்ள வந்து சுத்திட்டு இருக்காம பைபாஸ் ரைடர் மாதிரி நேரடியா வந்து சேரு. என்ன சொல்ல வர? நேராவே சொல்ற கேட்டுக்கங்க. இவன் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி வந்ததுல இருந்து நான் நல்லவன், ரொம்ப யோக்கியன், ரோஜாவை என் சிஸ்டரா தான் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கான்ல. அப்ப இவன் ரோஜாவை நிஜமாவே சிஸ்டரா நினைக்கிறானா? அவ கையால இவனை ராக்கி கட்டிக்க சொல்லுங்க பாக்கலாம். ஏண்டா, ரக்ஷாபந்தன்றது என்ன நினைச்ச? அது நம்ம நாட்டுடைய பாரம்பரியமான பண்டிகைடா. ஒரு பொம்பளை ஒரு ஆம்பளைக்கு ரட்சையை கட்டி விட்டாள்னா அவ மனசார அவனை சகோதரனா ஏத்துக்கணும். அதே மாதிரி அந்த ஆம்பளையும் அந்த பொம்பளைய மனசார சகோதரியா ஏத்துக்கணும்டா. என்ன நீ பேசுற? சார், என் மனசுல எந்த கலங்கமும் இல்லை சார். ரோஜாவை நான் சிஸ்டரை தான் நினைச்சு பழகிட்டு இருக்கேன். அவங்க கையால நான் ராக்கி கட்டிக்க தயாரா தான் இருக்கேன். ராக்கியும் தயாரா இருக்கு. பாத்தீங்களா, சோழியம் குடுமி சும்மா ஆடாது. இந்தா கட்டி விடு. ரோஜா, இந்தாங்க. 1000 ரூபாயா? இத பாக்கும்போது எனக்கு ஒரு சகோதரன் இல்லைன்னு ரொம்ப ஏக்கமா இருக்குமா. இந்தாங்கம்மா, வச்சுக்கோங்க. 1000 ரூபாய் வந்துருச்சுல. நான் போய் ஒரு ரக்ஷா பந்தனை வாங்கிட்டு வந்து உங்க கையில தரேன். நீங்க எனக்கு கட்டி விட்டுருங்க. அவ்வளவுதான். சொல்லுப்பா, சொல்லு. எங்க கையெழுத்து போடணும்? அந்த ஃபைல்ல தான் சார், ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பேஜ். ஓ எஸ். ஆபீஸ்ல வேலை எல்லாம் நல்லா போயிட்டு இருக்குல்ல? நல்லா போயிட்டு இருக்கு சார். ஓகே, ரைட். இது டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்காக. அப்ப நான் வரேன் நீ சார். ஒரு காஃபியை சாப்பிட்டு இருக்கலாம். பரவாயில்ல சார், வரேன் சார். ரோஜா, ரோஜா. என்ன மகேஷ்? நான் பிசினஸ் விஷயமா வெளியூர் போறேன். வரதுக்கு நாள் ஆகும். என்ன திடீர்னு? உனக்கு தான் புது சகோதரன் கிடைச்சிட்டான்ல, என்னை பத்தி நீ கவலைப்பட தேவையில்ல. நான் போறேன். டேய் டேய், அது என்னடா புது பிசினஸ்? சடனா பைய தூக்கிட்டு வந்து நிக்கிற?
நம்ம கிரானைட் பிசினஸ் விஷயமா தான் கிளம்புறேன். டேய், நான் தாண்டா இன்னும் இந்த கம்பெனிக்கு முதலாளி. நான் உன்னை எந்த பிசினஸ் டூருக்கும் அனுப்பலையே. நீயா எந்த முடிவும் எடுக்க முடியாது. நான் இன்னும் உயிரோட இருக்கிறேன். நீங்க செத்ததுக்கு அப்புறம் நான் தான் முதலாளி. அதுக்காக தான் இப்ப ட்ரைனிங் எடுத்துக்கிறேன். மகேஷ், என்ன பேச்சு இது? அட விடுமா. சிலருங்க செய்யற தப்ப தெரிஞ்சே செய்யறாங்க. அவங்க மனசுல இருக்கிற ஆசை வாய் வழியா வெளியில வந்துடுது. என்ன இன்சல்ட் பண்றதே உங்களுக்கு முழு நேர வேலையா போச்சு. நான் அடிக்கடி உனக்கு ஃபோன் பண்றேன், வர்றேன். என்ன மாமா இவரு? என்னம்மா, அவன் எங்க போறான், எதுக்கு போறான், உனக்கு அது புரியல இல்ல? உனக்கு புரியாது. ஆனா ஒரு விஷயம், அவன் வர்ற வரைக்கும் நம்ம நிம்மதியா இருக்கலாம். சரி, கப்பு கொடுங்க, உள்ள எடுத்துட்டு போகணும். இந்தம்மா. அப்பாடா. சார். யாரு சார்? வாப்பா சங்கர். நாங்க கூட ஆபீஸ் தான் கிளம்பிட்டு இருக்கோம். சார், பாண்டிச்சேரி கோர்ட்ல இருந்து நோட்டீஸ் வந்திருக்கு. கொடுத்துட்டு போலாம் தான் வந்தேன். காட்டு. ஒன்றும் இல்லைம்மா, இந்த குணா ஏஜென்சி கேஸ்மா. ஆமா, அவங்க மேல நஷ்டஈடு கேட்டு நம்ம கேஸ் போட்டிருந்தோம்ல மாமா. ஆமாம்மா, நிறைய பணம் வர வேண்டியிருக்கு. கேஸ் அட்டன் பண்ணி ஆகணுமே. நான் பாண்டிச்சேரி போயிட்டு வந்துடுறேன் மாமா. உங்களுக்கு உடம்பு சரியில்லை, நீங்க போக கூடாது. வேற என்னம்மா பண்றது? இந்த நேரம் பார்த்து மகேஷ் பைய தூக்கிட்டு வெளில கிளம்பிட்டான். ஆமா இல்ல? சரி, நான் போயிட்டு வரேன் மாமா. நீயா? ஆமா மாமா, இங்க இருந்து கார்ல போனா 3 மணி நேரம். கேஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு திரும்பி வந்துடலாம். நான் ஆபீஸ் போய் டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு போறேன். உன்னை தனியா அனுப்புறதுக்கு எனக்கு கஷ்டமா இருக்கம்மா. நான் வேற இங்கேயே இருந்தாகணும். பாம்பேலேருந்து 2 பார்ட்டி வராங்க. சார், உங்களுக்கு எந்தவித அப்ஜெக்ஷன் இல்லைன்னா நான் வேணா ரோஜா கூட பாண்டிச்சேரி போயிட்டு வந்துடுறேன் சார். நீங்க ஏன் தயங்குறீங்கன்னு நல்லா தெரியுது. பாத்தீங்களா, ரோஜாவை நான் சிஸ்டரா ஏத்துக்கிட்டேன். அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நான் உதவக்கூடாதா? அதானம்மா, சங்கர் இருக்கும்போது நம்ம எதுக்கு கவலைப்படணும்? நீ சங்கரோட போயிட்டு வந்துருமா. மாமா தப்பே இல்லம்மா. இல்ல மாமா, எதுக்கு ரிஸ்க்? நம்ம என்னதான் நேர்மையா பழகினாலும், வெள்ளை மனசோட பழகினாலும், அதுக்கு கருப்பு சாயம் பூசுறதுக்குன்னே சில பேர் இருக்காங்க. ஊர் உலகத்தை பத்தி நீ ஏமா கவலைப்படுற? உன் மாமனாரு நானே அனுப்புறேன். ஊர் உலகமே தேவையில்லை மாமா. என் புருஷன் மகேஷ் ஒருத்தரே போதும். ஓ, நீ மகேஷ பத்தி கவலைப்படுறியா? அப்ப நீ கண்டிப்பா போயே ஆகணும்மா. ஏன்னா நான் அவனை மனுஷனாவே மதிக்கிறது இல்ல. அவன் அபிப்பிராயமும் எனக்கு தேவையில்லை. எப்போ பொண்டாட்டிய வேலைக்கு அனுப்ப ஆரம்பிச்சிட்டானோ அப்பவே அவன் 4 ஆம்பளைங்க கூட சகஜமா பழகிறத அவனும் பழகிக்கணும். நீ நம்ம கம்பெனி கேஸ் விஷயமா பாண்டிச்சேரிக்கு போற. சங்கரோட போயிட்டு சாயந்தரம் திரும்பி வந்துட போற. இதுக்கெல்லாம் அவன் சந்தேகப்பட்டானா அதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. நீ கிளம்புமா. சங்கர், ரோஜாவை ஜாக்கிரதையா கூட்டிட்டு வா. இதோ பாருமா, சங்கரை நம்ம முழுசா நம்பணும். ஒருத்தரை வேலைக்கு வச்சோம்னா அவரை முழுசா நம்பணும். இல்லாட்டா அவரை வேலைக்கு வைக்க கூடாது. இப்படி அறகுற நம்பிக்கை தான் எப்பவுமே ஆபத்துல வந்து முடியும். நீ கிளம்புமா, போயிட்டு வா. ஆல் தி பெஸ்ட், போயிட்டு வா. ஓமா. என்னம்மா தீவிர யோசனையா இருக்கு? அந்த மீரா வீடு எப்படி இருந்தது? அந்தஸ்து, கௌரவம், வசதியிலெல்லாம் நமக்கு சரிசமமா இருக்காங்க. பொண்ணு கூட பாக்குறதுக்கு ரொம்ப நல்லவளா தான் இருக்கா. அது மட்டும் இல்ல செந்தில், அழகு, படிப்பு, குணம் எல்லாமே இருக்கு. ஏமா, அந்த மீரா உனக்கு மருமகளா வந்திருந்தா இப்படி இருந்திருக்கும். அது என்ன வந்திருந்தா? உனக்கு என்ன 60 வயசு ஆயிடுச்சு? இப்பவும் அவ இந்த வீட்டுக்கு மருமகளா வர்றதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. ஆனாமா, தாலி கட்டி தொலைச்ச பாவத்துக்காக எலவேன்னு அந்த ரேணு கூட வாழ வேண்டியதா இருக்கு. ரொம்ப வெறுப்பா இருக்குமா. என் மனசு உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். அப்படின்னா எனக்கு கல்யாணம் ஆன விவரத்தை இன்னும் மீரா கிட்ட சொல்லலை. நான் ஒரு எலிஜிபிள் பேச்சுலர்னு அவன் நினைச்சிட்டு இருக்கா. புரியுது. மீரா உன்னை ஏத்துப்பாளடா?
அவளுக்கும் உன் மேலே மதிப்பும் மரியாதையும் நிறையவே இருக்குமா. சொல்லப்போனால் உன் மேலே உயிரே வச்சிருக்கா. உனக்கும் மீரா இந்த வீட்டுக்கு மருமகளாக வரணும்னு நிறையவே ஆசை இருக்கு. ரெண்டும் ஒன்றா செஞ்சுட்டா பணத்துக்கு பணம், சந்தோஷத்துக்கு சந்தோஷம். சரி, ரேணுவை என்ன பண்ண போற? அம்மா, ஒரு உரையில் 2 கத்தி அதுக்கு. அதை வச்சுட்டு இருக்கணும் தானே ஆபத்து. ஒன்று டைவர்ஸ் பண்ணிடலாம், இல்லை அடிச்சு துரத்திடலாம். இந்த 2 பண்ணாலுமே நமக்கு பிரச்சனை தாண்டா. பேசாம அவளை வீட்டு வேலைக்காரியா, சம்பளம் இல்லாத வேலைக்காரியா நாமளே சோறு போட்டு வச்சுக்கலாம். அட நீ வேறம்மா. அது இல்லடா, இந்த காலத்துல வீட்டுக்கு மருமக கிடைச்சிடுவா, ஆனா நல்ல வேலைக்காரி கிடைக்க மாட்டா. சரிம்மா, உன் இஷ்டம். மீரா பிரச்சனை ஆரம்பிச்சிடும். ஓ காட், மணி 5 ஆயிடுச்சு. இன்னும் நம்ம கேஸ் வரலையே. உள்ள போன லாயர் இன்னும் வரல. என்னாச்சுன்னே தெரியலையே. இதோ லாயரே வந்துட்டாரு. சார், 2 மணிலேருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப மணி 5 ஆகுது. என்னாச்சு சார்? ஒரு மர்டர் கேஸுக்கு நீங்க தீர்ப்பு, அதான் டைம் ஆயிடுச்சு. அப்ப நம்ம கேஸ் ஜட்ஜிக்கு அதுல போட்டேன். நாளைக்கு காலையில கோர்ட் ஆரம்பிச்சதும் டான்னு 10 மணிக்கு கேஸே நம்ம கேஸ் தான். சந்தோஷமா? சார் சார், நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? என்ன சார், நாங்க சென்னையில இருந்து வந்திருக்கோம் சார். அதனால என்ன சார்? இனிமே கேஸ் டீடைல்ஸ் பேச 7-8 ஆகும். அதுக்கப்புறம் நாங்க சென்னை கிளம்பி போய் காலையில மறுபடியும் இங்க வந்து கேஸ் அட்டெண்ட் பண்றது நடக்கிற காரியமா? திரும்ப சென்னைக்கு போறீங்களா? பேசாம இங்க இருந்து கேஸ பார்த்து முடிச்சிட்டு போங்க. இல்ல சார், என்னால நைட் இங்க தங்க முடியாது. குழந்தைங்களை விட்டுட்டு வந்திருக்கேன். வேற வழி இல்லம்மா. ஏன் கவலைப்படுறீங்க? அதான் உங்க வீட்டுக்காரர் அங்க இருக்காரு, அப்புறம் என்ன பிரச்சனை? ஐயோ, அவர் அங்க இருக்காரு, நான் இங்க இருக்கேன். அதான் சார் பிரச்சனையே. புரியலையே. புரியலனா பரவாயில்ல. இப்போ வேற வழி எதுவும் இல்லையா? ஜட்ஜி கிட்ட சொல்லியாச்சு, இனிமேல் மாத்த முடியாது. அது மட்டும் இல்லாம கேஸ் இப்ப நமக்கு சாதகமா இருக்கு. இன்னும் ஒரு வாரத்துல நிலைமையே தலைகீழ மாறிடும். அப்புறம் என்ன குத்தம் சொல்லக்கூடாது. சரி, வாங்க போலாம். வாங்க சார். ஏய் ரேணு, வந்துட்டீங்களா? சரியா போச்சு. நான் வந்தது கூட தெரியாம அப்படி என்ன யோசனை? புது புது பிரச்சனையெல்லாம் ஆரம்பமாச்சு ஸ்னேகா. உன்னை கெஸ்ட் ஹவுஸ் வந்து பார்க்க முடியல, அதான் இங்க வரவழைச்சேன். என்ன வள்ளியும் செந்திலும் உன்னை ரொம்ப டார்ச்சர் பண்றாங்களா? இத்தனை நாள் என் உடம்ப காயப்படுத்திட்டு இருந்தாங்க, இப்போ என் மனசு காயப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படியே போனா நான் செத்து போயிடுவேன். ஏன் இப்படி எல்லாம் பேசுற? என்ன விஷயம் சொல்லு. அந்த மீரா அத்தையும் அவரையும் அவ பக்கத்துல இழுத்துட்டா. இது அவங்க கல்யாணத்துல தான் போய் முடியும். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் வேஸ்ட். நான் வாழறதுக்கே லாய்க்கு இல்ல. ரேணு, நீ ஏன் அழற? உன் மாமா எல்லா சொத்தையும் அவங்க பேருக்கு எழுதி வச்சுட்டு ஒதுங்கிட்டாரு. ஏன்? உன் வாழ்க்கை நன்னா இருக்கணும்ன்றதுக்காக. அவரோட தியாகம் எந்தவித பலனும் இல்லாம போயிடக்கூடாது. யார் அந்த மீரா? எங்க இருந்து வந்திருக்கா? தெரியல. கண்டுபிடிப்போம். அவளை சும்மா விட மாட்டோம். நீ பயப்படாத ரேணு, நாங்க இருக்கோம் உனக்கு. என் கூட வா. பாத்து பாத்து. நீ நல்ல புள்ள தானே, பாட்டி கையால சாப்பிடணும். அத பாரு, காயத்ரி உன்னை விட சின்ன பொண்ணு தானே, அழுவாம சாப்பிடறாள்ல. சாப்பிடுப்பா. ஐயோ டேய் ஜீவா, அழாம சாப்பிடுறா. நீ சாப்பிடுமா. கேஸ் முடிச்சிட்டு போயிடலாம். நோ இங்கே ப்ராப்ளம். தங்கணும்னா சரி, ஒரு நிமிஷம் இருங்க, நான் மாமாக்கு ஃபோன் பண்றேன். ஹலோ மாமா, நான் ரோஜா பேசுறேன். என்னம்மா, போன காரியம் என்ன ஆச்சு? கிளம்பிட்டியா அங்க இருந்து? இல்ல மாமா, நம்ம கேஸ் இன்னைக்கு ஹியரிங்க்கு வரல. நாளைக்கு காலையில ஃபர்ஸ்ட் கேஸ 10 மணிக்கு போட்டிருக்காங்க. அடக்கடவுளே,
இது என்னடா இது சோதனை? இப்ப என்னம்மா பண்ண போற? தெரியல மாமா, ஒரே குழப்பமா இருக்கு. ஒரு முடிவும் எடுக்க முடியல. அப்போ ஒண்ணு பண்ணு, ராத்திரி அங்கேயே தங்கிட்டு காலையில கேஸை முடிச்சிட்டு வா. வேற என்னம்மா பண்றது? நீ இப்பவே அங்கிருந்து கிளம்புனா கூட இங்க வந்து சேர்றதுக்கு எப்படியும் 3 மணி நேரம் ஆகும். காலையில ஃபர்ஸ்ட் கேஸ்ன்னு வேற சொல்ற. அப்ப காலங்காத்தால எஞ்சி போனோம், அது ஒரு 3 மணி நேரம் ஜர்னி வேற. தேவையில்லாத அலைச்சல் தானே. என் நிலைமை தெரிஞ்சு இப்படி பேசுறீங்களே மாமா. புரியுதுமா? நீ மகேஷை பத்தி தானே யோசிக்கிற? ஆமா. அவன் தான் ஊர்லயே இல்லையே. அதான் மாமா இன்னும் பெரிய பிரச்சனை. அட, அவன் பாட்டுக்கு எங்க போறான் வரேன்னு சொல்லாம ஊர்மையே போயிடுவான். நம்ம நியாயஸ்தருங்க, நம்ம அவனுக்காக பயப்படணுமா? வேற என்ன மாமா செய்யறது? நம்ம தலையெழுத்து எப்படி இருக்கு? நீ என்ன பண்ற, அங்கேயே தங்கிடுற. இந்த ஹாலிடே பேலஸ் ஹோட்டல் இருக்கு இல்லையா, அங்க தங்கு. அது நல்ல இடம், பாதுகாப்பான இடம். அந்த ஓனரும் நம்ம கிளையண்ட் தான். இடம் பிரச்சனை இல்லை மாமா, ஆனா ரோஜா ஃபோனை கொடுங்க. சார், நான் சங்கர் பேசுகிறேன். நம்ம கேஸ் காலையில் தான் வருது. ஸோ இன்னைக்கு நைட்டு தங்குறது தான் சரியான முடிவு. தங்குறது பிரச்சனை இல்லை. ரோஜா என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, நான் சங்கர் கூட இருக்கேன்ல, அதான் எப்படி தங்குறதுன்னு. ஐயோ சங்கர், நான் உங்களை பற்றி சொல்லலை. உங்களுக்கு தான் மகேஷை பற்றி தெரியும்ல. சார், ஃபைனல் டிசிஷன் நீங்கள் தான் எடுக்கணும். நீங்கள் சொல்லுங்கள். நீ முதல்ல ஃபோனை ரோஜா கிட்ட கொடுப்பா. ஒரு நிமிஷம் சார், பேசுங்க. ரோஜா, நீ அங்கேயே தங்கி இந்த கேஸை முடிச்சிடுவாமா. கேஸ் நல்லபடியா முடிஞ்சதுன்னா நமக்கு கணிசமான ஒரு தொகை வரும். இப்போ நமக்கு அந்த பணம் தேவை. இங்க எது நடந்தாலும் நான் பாத்துக்கிறேன், நீ எதுக்கும் கவலைப்படாத. சரிங்க மாமா, நீங்க எவ்வளவு தூரம் சொல்றீங்க, ஆனாலும் என் மனசு கேட்கல. அதான் நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டேன்மா. போனை வச்சுட்டா. என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்க? இதெல்லாம் நல்லாவா இருக்கு? ஐயோ, இப்படி எல்லாம் நடக்கணும் தெரிஞ்சிருந்தா நானாவது ரோஜா கூட போயிருப்பேன். ரோஜா தைரியமா தாமா இருக்கிறா. நீங்கெல்லாம் சேர்ந்து அவளை கோழையாக்கிடாதீங்க. அதெல்லாம் சரிதான் சார். மகேஷ் ஒரு கிறுக்கு பிடிச்சவரு, எதை எடுத்தாலும் தப்பா நினைச்சுப்பாரு. அதான் பயமா இருக்கு. மகேஷ் வர்ற காலத்துல பாத்துப்போம்மா, விடுங்க. ரோஜா, ரோஜா, நான் வந்துட்டேன். எங்க இருக்க? அடப்பாவி, திங்க் ஆஃப் தி டெவில்னு வாங்க, அது இதுதானா? ஒன்னும் இல்லப்பா, ஒன்னும் இல்லை. ரோஜா, எங்க இருக்க? பயங்கரமா தலைவலிக்குது, ஒரு காஃபி போட்டு எடுத்துட்டு வா. ஜானகியம்மா, நீங்களாவது ரோஜா கிட்ட போய் ஒரு காஃபி போட்டு எடுத்துட்டு வர சொல்லுங்க. பயங்கரமா தலைவலிக்குது. அது ரோஜா காஃபி கொண்டு வர முடியாத தம்பி. ஏன், என்னாச்சு? அவ பாண்டிச்சேரி போயிருக்கா. பாண்டிச்சேரியா? அவ எதுக்கு பாண்டிச்சேரி போனா? இருறா, இந்த குணா ஏஜென்சி கேஸ் இருக்கு இல்லையா, அது இன்னைக்கு பாண்டிச்சேரி கோர்ட்ல ஹியரிங். எனக்கு யார் அனுப்புறதுன்னு தெரியல. நீயும் எங்க போறேன்னு சொல்லாம போயிட்ட. அதனாலதான் நான் ரோஜாவை அனுப்பிச்சு வச்சிருக்கேன். தனியாவை அனுப்புனீங்க? இல்ல, அவ சகோதரனோட. சகோதரனா? அது யாரு? சங்கர். அப்பா, டேய் கத்தாதடா. என்ன பண்ணீங்க? தலையில கல்லு தூக்கி போடுறீங்க, எனக்கு அதிர்ச்சியா இருக்கு. இரு, நீ அந்த அதிர்ச்சியில இருந்து மீள்றதுக்குள்ள இன்னொரு கல்லையும் தூக்கி போட்டுற. கேஸ் இன்னைக்கு முடியல, நாளைக்கு ஃபர்ஸ்ட் கேஸா போஸ்ட் பண்ணிருக்காங்க. அதனால ரோஜாவும் சங்கரும் இன்னைக்கு ராத்திரி பாண்டிச்சேரியிலே தங்கி இருந்துட்டு நாளை காலையில கேஸை முடிச்சுட்டு இங்க வருவாங்க. அறிவு இருக்கா உங்களுக்கு? என் பொண்டாட்டி இன்னொருத்தனோட ராத்திரி பூரா தங்குவாளா? ஜனகிமா, என்ன இதெல்லாம்? ஐயோ, எனக்கு இதுல எந்த பங்கும் இல்ல தம்பி. ஏன்டா பதற? சங்கர் ரோஜாவை சகோதரியா ஏத்துக்கிட்டான். அவங்க தங்க போறது தனித்தனி ரூம்ல. நீ முதல்ல உன்னுடைய வக்கர புத்தியை விட்டுட்டு உன் பொண்டாட்டியை நம்பு. அவன் ஒரு அயோக்கிய. அவன் கூட என் பொண்டாட்டி அனுப்பி வச்சிருக்கீங்க. நீங்க உருப்பிடுவீங்களா? நல்லா இருப்பீங்களா? உன்னை விட எல்லாரும் யோக்கியங்க தான் என்னமோ பேச வந்துட்டான். போங்க, என்ன பழி வாங்கணும் தான் இப்படி எல்லாம் செய்றீங்க. நான் இதை மறக்க மாட்டேன். ரோஜா எனக்கு துரோகம் பண்ணிட்டா, அவளை நான் சும்மா விட மாட்டேன். நீ வா. ஏன் உன் வீட்டுல உன்னை எப்படி கொடுமைப்படுத்துறாங்க உன் மாமாக்கு தெரிய வேண்டாம்? நீ வா. இப்படி வேண்டாம், நான் சொல்றது கேளு. ரேணு, என்னமாச்சு? நீ கை காட்டு. இங்க பாருங்க, அவ கைய பாருங்க. நம்மள பாத்துட்டு போனதுக்காக செந்தில் இவளுக்கு கொடுத்த தண்டனை. கட்ட புருஷன் பிறந்த நாள் அதுமா பொண்டாட்டிக்கு கொடுத்த பரிசு. ரேணு, நீ ஏமா அவனை சும்மா விட்ட? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதானே? நம்ம குடும்பமானு தான் போகும். உன் உயிரை விட எனக்கு அது பெருசா படலாமா?
அப்படி மாட்டி விடுறவளா இருந்தா அன்னைக்கு நான் போலீஸ் மாதர் சங்க ஆளுங்க எல்லாரும் இவ வீட்டுக்கு கூட்டின்னு போனப்பவே காட்டி கொடுத்திருக்க மாட்டா. இவ பொறுமைக்கு ஒரு அளவே இல்ல. ஆனா அதே அவங்க இழிச்சவாய்த்தனம் நினைச்சுக்கிறாங்க. புலியான் இருக்கிற ஒரு பொண்ணை போய் இவ்ளோ தூரம் கொடுமைப்படுத்துறாங்க. இங்க காட்டு. ஷோ இவ்ளோ கொப்பளம். உட்கார். உட்காரு உட்காரு. நிழல் கொடுக்கிற மரத்துக்கு நின்னுகிட்டு அந்த மரத்தையே வெட்டினானா ஒரு புத்திசாலி. அந்த கதையா இருக்குமா இது? இந்த கைதாரம் அவங்களுக்கு சேவை செஞ்சது. இந்த கையிலேயே சூடு வச்சிருக்காங்களே ராஸ்கல்ஸ். வெட்டின மரம் வெட்டினவங்க மேலேயே வந்து விழுன்னு சொல்லுவாங்க. அது இவங்களுக்கு மறந்து போயிடுது போல இருக்கு. இப்போ எனக்கு புதுசா ஒரு பிரச்சனை கிளம்பி இருக்கு மாமா. மீரா நுறுத்தி வந்திருக்கா, பெரிய பணக்காரியா. இப்போ எப்ப பார்த்தாலும் என் புருஷாவை பின்னாடிதான் சுத்திட்டு இருக்காரு. ஐயோ, என்னம்மா இது? இவ்வளவு முக்கியமான விஷயம் இத போய் சாதாரணமா சொல்ற? இப்போ அந்த மீரா தான் உங்களுக்கு எல்லாம். என்ன வேலைக்காரி ஆக்கிட்டு அவளை வீட்டுக்காரி ஆக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்காங்க. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. ஸ்னேகா, இவளை உள்ள கூட்டிட்டு போ. இனிமே இவ அங்க போக வேண்டாம். இல்ல, இது சரியான முடிவுன்னு எனக்கு தோணல. இவ அங்க இருந்தாதான் அவங்க போடுற திட்டம் எல்லாம் என்னன்னு நமக்கு தெரிய வரும். இவ இங்க நம்ம கூடவே இருந்துட்டா அப்புறம் அவங்க போற தப்பான வழி இன்னும் சுலபமாயிடாது. ஆமா மாமா, நான் வீட்டுக்கு போறேன். என்ன பண்ணலான்னு யோசிச்சு வைங்க. நான் வரேன். போயிட்டு வா. இந்த ஜாக்கிரதை. என்ன பண்ணலாம்? சண்டாளி சதிகாரி. அவன் கூப்பிட்டா இவன் உடனே போயிடுறதா? வேணும்னே பிளான் பண்ணி தான் இப்படி பண்ணிருக்காங்க. கேஸ் ஹியரிங் இன்னைக்கே வந்திருக்கும். இவங்களே வக்கீல் கிட்ட சொல்லி நாளைக்கு மாத்த சொல்லியிருப்பாங்க. அப்பதானே ரெண்டு பேரும் ராத்திரில ஜாலியா இருக்க முடியும். வாங்க. ரோஜா, ரூம் ஓகேவா? பிடிக்கலன்னு சொல்லுங்க, வேற ரூம் போடலாம். இல்ல இல்ல, இது போதும், வேண்டாம். ஓகே, ரெஸ்ட் எடுங்க. நான் வரேன். குட் நைட். சங்கர், உங்க ரூம் நம்பர்? ரூம் நம்பரா? TN10F5522. கார்லயே தங்க போறீங்க? ஆமா, இன்னைக்கு ஒரு நைட் தானே, பரவாயில்ல. வேணா சங்கர், நீங்க எதுக்கு? விடுங்க ரோஜா, வீணா கம்பெனி படத்தை எதுக்கு செலவு பண்ணணும்? சங்கர், செலவு பண்ண வேண்டிய நேரத்துல செலவு பண்ண வேண்டிய விஷயத்துக்கு செலவு பண்ணி ஆகணும். பரவாயில்ல, ஐ கேன் அட்ஜஸ்ட். சொல்றது கேளுங்க, இங்கே வேற ரூம் எடுத்துக்கோங்க. நோ, அது சரியில்லை. அது வேற, வீணா செலவு எதுக்கு? செலவை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, அது கம்பெனி ஏத்துக்கும். நீ சொல்றது சரிதான் ரோஜா, ஆனா அது உனக்காகவோ எனக்காகவோ இல்லை, ஊர் உலகத்துக்காக. நீ என்ன நம்புறது என்னோட பாக்கியம். ஆனா உன்ன மாதிரி ஒரு நல்ல பொண்ணு மேல தப்பி தவறி கூட யாரும் கலங்க சுமத்தக்கூடாதுல, முக்கியமா புருஷன். என் நிலைமையை புரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஓகே ரோஜா, ஏதாவது தேவைன்னா என் மொபைல் கால் பண்ணுங்க. ஓகே, குட் நைட். குட் நைட். சங்கர் ரொம்ப மாறிட்டாரு, திருந்திட்டாரு. அது கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். ஐயோ, நேரம் தப்பு நடந்துட்டு இருக்கோம். எனக்கு மண்டியை வெடிச்சிரு போல இருக்கே. ஐயோ, அம்மா, அந்த ஈரோடு பார்ட்டிக்கு அக்கௌண்ட் செட்டில் பண்ணுங்க. என்னங்க கேஷ்? ஓகே, க்ளோஸ் பண்ணி வை. ரேனோ, ரேனோ, அவ வீட்ல இல்லடா. கோயிலுக்கு போயிருக்கலாம். டேய், 3:30க்கு கோவில் எங்கடா இருக்கு? அவளோட ஒரே கோயில் உங்க அப்பாவோட கெஸ்ட் ஹவுஸ் தானே. சச்சா, அங்கெல்லாம் போயிருக்க மாட்டாம்பா. அவ கையில தான் சூடு வச்சிருக்குமே, மறுபடியும் அங்க போகணும்னு நினைக்கிறீங்க? அவளுக்கு தான் சூடு சொன்னே கிடையாது. அவளை என்னால நம்ப முடியலடா. அவ தானே உங்க அப்பாவோட ஏஜென்ட், கைக்கூலி. இங்க நடக்கிறத ஒண்ணு விடாம போய் சொல்றது தானே அவளோட வேலை. அதெல்லாம் விட்டுட்டான்னு நினைச்சோம். நாம அவளை தண்டிச்சோம், கண்டிச்சோம், சூடெல்லாம் வச்சோம், கிழிச்சோம். முதல்ல ரகசியமா செஞ்சிட்டு இருந்தா, இப்போ பப்ளிக்காவே செய்ய ஆரம்பிச்சுட்டா. இன்னும் கொஞ்சம் போச்சுனா, அத்தே உங்க திட்டத்தை இல்ல நான் மாமா கிட்ட போய் சொல்லிட்டு வரேன்னு சொல்லிட்டே போவா. மாடு அடங்கலன்னா மாட்டுக்காரன் சரியில்லைன்னு அர்த்தம்.
நான் இப்போ போய் அவளை என்ன பண்றேன்னு பாருங்க. பொட்டி எடுத்து உள்ள வைங்க. அப்படியா? சரி சரி, ரொம்ப சந்தோஷம். சரிங்க, நான் அப்புறம் பேசுறேன். இதுக்கு தான் நடந்துகிட்டே போன் பேசாதீங்கன்னு பல தடவை சொல்லியாச்சு, கேட்க மாட்டேங்கிறீங்களே. அதை விடுங்கம்மா. பாண்டிச்சேரியிலேருந்து இப்போதான் வக்கீல் பேசினாரு. ஒரு சந்தோஷமான விஷயம், ரோஜாவும் சங்கரும் போன விஷயம் சக்சஸ் ஆயிடுச்சான். கோர்ட்ல கேஸ் நம்ம பக்கம் தீர்ப்பாயிருக்கான். அப்பாடா, நான் வேண்டிக்கிட்ட கடவுள் நம்மள கைவிடல. ரோஜா சங்கருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். கொஞ்சம் நிறுத்துறீங்களா? எதுக்கு எடுத்தாலும் ரோஜா சங்கர் ரோஜா சங்கர்னு சொல்லிட்டு இப்படி பேசுறதுக்கு அசிங்கமா இல்ல? நாங்க ஒன்னும் தப்பான அர்த்தத்துல சொல்லல, ஆனா எனக்கு அப்படிதான் நினைக்க தோணுது. சரிப்பா, அப்போ எங்களை மன்னிச்சிடு. ரோஜா கமா சங்கர் போதுமா? ஜானகம்மா, நம்ம ரோஜா கமா சங்கர் இருக்கிறாங்களே, அவங்க இந்த பாண்டிச்சேரி கேஸை ஜெயிச்சதுனால நமக்கு 10 லட்சம் ரூபாய் வருமானம் வருது. நிறைய பணம் வரப்போகுதுன்னு சொல்லுங்க. ஆமா, பணம் வர்றது இருக்கட்டும், ரோஜா எப்ப வருவா? அதோ ரோஜா கமா சங்கர் வந்துட்டாங்களே. வாமா வா, உனக்கு 100 ஆயுசு. சார், ரோஜா காமா சங்கர் வரல, சங்கர் மைனஸ் ரோஜா வந்திருக்காங்க. வக்கீல் இப்பதாமா போன் பண்ணாரு, கேஸ நம்ம ஜெயிச்சிட்டோம்னு சொன்னாரு. கங்க்ராட்ஸ். தேங்க்யூ மாமா. நீ அதிர்ஷ்டக்காரி. சங்கர் வரலையாமா? இல்ல மாமா, குளிச்சிட்டு நேரா ஆபீஸ்க்கு வந்துறேனாரு. எப்படியோமா, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. ஆமா மாமா. எது நல்லபடியா முடிஞ்சது? கோர்ட்டுக்கு போன வேலை தானா இல்ல? நாங்க அந்த வேலைக்கு தான் போயிட்டு வந்தோம். 5 வருஷமா இழுத்துட்டு இருந்த ஆபீஸ் கேஸை நாங்க ஜெயிச்சிட்டு வந்திருக்கோம். ஒரு கங்க்ராட்ஸ், ஒரு சந்தோஷம், அட்லீஸ்ட் ஒரு புன்னகை, இதெல்லாம் உண்டா உங்க முகத்துல? ராத்திரி முழுக்க இன்னொரு ஆம்பளை கூட தங்கிட்டு வந்தவளுக்கு கங்க்ராட்ஸ் என்னடி வேண்டி கிடக்கு? இப்படி பேசுறதுக்கு உங்களுக்கு அவமானமா இல்ல? நான் நேரடியாவே கேக்குறேன், என்னைய நீங்க சந்தேகப்படுறீங்களா? ஆமாண்டி. நீங்க சொல்றதெல்லாம் கேட்டு இவங்க அதிர்ச்சி அடைவாங்க, ஆனா நான் அதிர்ச்சி ஆக மாட்டேன். ஏன்னா நீங்க இப்படி எல்லாம் பேசுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் மகேஷ். ஆனாலும் பரவாயில்ல, நான் உங்களோட உணர்வுகளுக்கு மரியாதை கொடுக்குறேன். இங்க பாருங்க மகேஷ், நான் உங்க பொண்டாட்டியா போனேன், உங்க பொண்டாட்டியா தான் திரும்பி வந்திருக்கேன். என் உடம்பளவுலையும் மனசளவுலையும் நான் ரொம்ப சுத்தமா இருக்கேன். என்ன நீங்க எப்படி நம்புறதுன்னு நீங்க என்ன கேள்வி கேட்கிற தகுதி உங்களுக்கு கொஞ்சம் கூட இல்ல. ஆனா நான் உங்களை என் புருஷனா இன்னைக்கு வரைக்கும் நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கேன் மகேஷ். அங்க என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு சொல்றது நியாயம் நினைக்கிறேன். சங்கர் கார்ல இருந்தாரு, நான் ஹோட்டல் ரூம்ல இருந்தேன். ஆனா தேவையில்லாத பிரச்சனைகளை நினைச்சு நீங்க டிஸ்டர்ப் ஆயிருப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா மகேஷ், நீங்க டிஸ்டர்ப் ஆயிருக்கவே கூடாது. அப்படி நான் டிஸ்டர்ப் ஆகணும்னு நினைச்சிருந்தா ஒரு நாள் ராத்திரி கூட என்னால நிம்மதியா தூங்கி இருக்க முடியாது. நீங்க பண்ண தப்ப நான் ஒவ்வொரு நாளும் உங்ககிட்ட கேள்வி கேட்டிருந்தா ஒரு நாள் பொழுது கூட விடிஞ்சிருக்காது. அதனால இப்பவும் சொல்றேன் மகேஷ், தயவு செஞ்சு திருந்துங்க. ஹலோ, பாண்டிச்சேரியில நான் என் கொலுசை மட்டும் தான் தொலைச்சிருக்கேன். அது நாளைக்கே தெரிஞ்சு தயவு செஞ்சு வேற ஏதாவது பிரச்சனையை ஆரம்பிக்காதீங்க. அதையும் மீறி நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா அதையும் சந்திக்க நான் தயாரா இருக்கேன். கலியுக வரதன் கண் கண்ட தெய்வமாய் காட்சியளிப்பது பழனியே. உட்காரு. வாரேனு, என்ன இது ரொம்ப பழைய புடவைய கட்டின்னு இருக்க? வர வர அந்த வீட்டுல என்ன வேலைக்காரி மாதிரி நடத்துறாங்க. வெளியே போகாம இருக்கிறதுக்காக பழைய புடவை கொடுத்து கட்ட சொல்லிட்டாங்க. என்ன குடும்பமா இது? அப்படியே ஏமா இங்க வந்த? அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா இன்னும் ஏதானா பண்ண போறாங்க. அதான் ஏற்கனவே பண்ணிட்டாங்களே மாமா. உன் நிலைமைக்கு அந்த பகவான் தான் ஒரு நல்ல வழியை காட்டணும். ரேணு, கொஞ்சம் பூ இருக்கு, வச்சுக்கிறியா? பூ மாதிரி வச்சுக்க வேண்டிய மருமகளை இப்படி பண்றாங்களே. உறவுகளுடைய அருமை தெரியாத இடியட்ஸ். ரேணு, என்கிட்ட ஒரு புது புடவை இருக்கு, நான் தரேன், நீ கட்டிக்கிறியா?
நான் அங்க போகாம இங்க இருக்க சொல்றீங்களா? தாராளமா, நீ எங்க கூட இங்கே தங்கிட. என்ன, நான் 8 மாசம், நீ 4 மாசம். இவரோட நிலைமை தான் ரொம்ப மோசமாயிடும். ஏய் நாயே, நல்லா திருண்டி நீங்க தான் வந்திருப்பேன். புருஷன்காரன் வேணான்னு சொல்லி இங்க வந்திருக்கேன்னா உனக்கு என்ன திமிர் இருக்கும்? வாய மூடுறா. என்னடா பேசுற நீ? அவ யார பார்க்க வரா? மாமனார தானடா. அதுல என்னடா தப்பு? யோ, நான் உங்ககிட்ட பேசலையா? ஏய், ஐயோ, தழுத்துன மூளை செதறிடும். என்ன பிடிச்ச பீடையும் ஒழிஞ்சிடும். செய்வாடி, செய்வா. செந்தில், செந்தில், என்ன பைத்தியக்காரத்தனம் இது? ஏய், நீ வாய மூடுறி. எங்க குடும்பத்தையே நாசம் பண்ணுவ நீ. அடுத்த குண்டு உனக்கு தாண்டி. உங்க கதையை முடிச்சுட்டு உங்ககிட்ட வரேன். செந்தில், டேய், என்னடா அராஜகம் இது? போலீஸை கூப்பிடுவேன். முதல்ல அவளை விடுறா. யோ, விட மாட்டேயா. நீ போலீஸை கூப்பிடு, யார வேணா கூப்பிடு. இவ என் பொண்டாட்டி. இவளை அடிக்கிற உரிமை எனக்கு உண்டு. டேய், ஐயோ, பாத்து, பாத்து. ஐயோ, வேணாம், விடு. வா இந்த பக்கம். யோ, மகனை சொல்லிக்கிட்டு தாலி கட்டாம ஸ்னேகா கூட குடும்பம் நடத்திட்டு இருக்கியே, அது ஒண்ணு போதாதா உனக்கு? இந்த அசிங்கத்துக்கு இந்த கேடு கட்ட வேற சப்போர்ட். ஏண்டி, குடும்ப பொண்ணுங்க வர இடமாடி இது? யோ, ஏய், நிறுத்துறா. அவளை யாருன்னு நினைச்சேன்? ஸ்னேகா என் மகடா. யோ, ஸ்னேகா, இத பார். நீ வேணா நடத்தக்கட்டவளா இருந்துட்டு போ. அதை பத்தி எனக்கு அக்கறை இல்லை. ஆனா என் பொண்டாட்டியை கெடுக்காத. அடுத்த முறை இங்க வந்தா இவளை மட்டும் இல்ல, இன்னும் சேர்த்து சுட்டு பொசுக்கிடுவேன். ஜாக்கிரதை. இப்படி அபாண்டமா பழி போடுறத விட ஒரே அடியா சுட்டு கொல்லுங்க. ரொம்ப தேங்க்ஸ். பெர்மிஷன் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் டி. உன்னை ஒரே ஒரு குண்டுல ஷூட் பண்ணி சாவடிக்க கூடாது டி. அணு அணுவா சித்திரவதை செஞ்சு சாகடிக்கணும். பூரா கேக்குதா? வாடி. டேய், டேய் செந்தில். சோ கான்ட்ராக்ட பத்தி நீங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் நான் தெளிவா பதில் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேல உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்க மாமா கிட்ட கேட்டுக்கோங்க. இல்ல, எல்லா டவுட்டும் கிளியர் ஆயிடுச்சு. நீங்க பேசாம ஸ்கூல் டீச்சரா போயிருக்கலாம். அவ்வளவு பிரமாதமா பாடம் நடத்துறீங்க. தேங்க்ஸ். ரோஜா, ஒரு நிமிஷம். அன்னைக்கு பாண்டிச்சேரி கெஸ்ட் ஹவுஸ் போகும்போது கார்ல தங்கினேன் இல்லையா? அப்போ கார்ல உங்க கொலுசு ஒன்று கிடைச்சது. ஆமா, காரணம் தேடிட்டு இருந்தேன். கிடைச்சதா? இங்கதான் ஆபீஸ்ல எங்கேயோ வச்சேன். கிடைச்ச உடனே உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். கிடைச்ச உடனே உங்களுக்கு கொடுத்துறேன். ஓகே? கொஞ்சம் ஞாபகப்படுத்தி தேடி கொண்டு வந்து கொடுத்துருங்க ப்ளீஸ். ஓகே, தேங்க்யூ. இதை எங்க தேடினாலும் உனக்கு கிடைக்காது. ஏன்னா இதை நான் எங்க வச்சேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. இல்ல ரோஜா? ஏய், ஏய், என்னடா அது? பார்த்தா தெரியல, கொலுசு. பொம்பளைங்க கொலுசு வச்சு நீ என்னடா பண்ற? யாருது? ரோஜாவது. அன்னைக்கு பாண்டிச்சேரி போகும்போது கெஸ்ட் ஹவுஸ்ல தங்கணும்ல, அப்போ தவறுதலா இந்த கொலுசு கட்டில் கடியில கழண்டு விழுந்தது. நான் தான் சேஃபா எடுத்து வச்சேன். என்னது? கொலுசு கட்டில் கடியில இருந்ததா? ஏன் இருக்க கூடாதா? அப்படின்னா நீயும் அவ்வளவு ஒரே ரூம்ல தங்குனீங்களா? ஷோ மகேஷ், இது ஆபீஸ். அப்படிலாம் பேசக்கூடாது. நானும் ரோஜாவை எங்க தங்கணும் ரோஜா சொன்னாலோ அது அப்படியே நம்பர் தான் உன் வேலை. பொண்டாட்டி சொன்னா கேட்டுக்கணும். சிபிஐ வேலைலாம் பண்ணக்கூடாது. நீ சொல்றது பார்த்தா எனக்கு சந்தேகமா இருக்கு. உனக்கு அவளுக்கு இடையில சம்திங். டேய், சொல்லி தொலைடா. ஒரே ரூம்ல தான் இருந்தீங்களா? மகேஷ், இது ஆபீஸ். அபிஷியல் மேட்டர் மட்டும் தான் பேசணும். பர்சனல் மேட்டர் பேசணும்னா வீட்டுக்கு போ, ரோஜா கிட்ட பேசு. புரியுதா? மகேஷ், ரோஜாவோட கொலுசு ரோஜா கிட்ட கொடுத்து. உனக்கு எவ்வளவு திமிர் இருந்தா என் பொண்டாட்டி கொலுசு எனக்கே தருவ? என்ன மகேஷ் இது? உன் பொண்டாட்டி கொலுசு உன்கிட்ட கொடுக்காம இன்னொருத்த பொண்டாட்டி கொலுசை கொடுக்க முடியும்? ஏய், உன்கிட்ட எனக்கு என்னடா பேச்சு? நான் அவகிட்டயே பேசிக்கிறேன். குட் டிசிஷன். கீப் இட் அப். அப்பாடா, ஒரு கொலுசை வச்சு ரோஜாவுக்கும் மகேஷ்க்கும் பிரச்சனை உண்டாக்கியாச்சு. அடுத்தது என்ன யோசிப்போம்? அட, இத பாரு. கடவுளா பார்த்து ரோஜாவோட கைக்குட்டை எங்க போட்டு போயிருக்காரு. அப்பப்பா, பொம்பளை கைக்குட்டையில எப்படிதான் இந்த மாதிரி வாசனை வருதோ.
கொலுசு ஆட்டிக்கிட்டு மகேஷ் இப்பதான் போயிருக்கான். கை குட்ட பிட்டையும் போட்டு வைப்போம். வயிற்றுச்சல்ல மகேஷ் வெடிச்சு சாகட்டும். வெட்டி கூறு போட்டுருவோம். டேய் செந்தில், என்னாச்சு? மறுபடியும் கெஸ்ட் ஹவுஸ் ஓடி போயிட்டாமா? அங்க பூவும் போட்டு வச்சுட்டு ஸ்னேகாவோட சந்தோஷமா பேசிட்டு இருக்கா. விட்டனா ஸ்னேகா என் சக்கரத்தின் தெரிஞ்ச தானே அவ கூட போய் உறவாடிட்டு இருக்க. தப்பா பேசாதீங்க அத்தை. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவ உங்களுக்கு மக மாதிரி. அப்படி ஒரு மக எனக்கு பிறந்திருந்தா நான் தற்கொலை பண்ணிட்டு சாவேன். இவளுக்கு துணுறுட்டு போச்சுமா. உன் புருஷன் என்னன்னா இவ கையில மருந்து தடவிட்டு இருக்கான். மாமா ஆச்சுன்னு கொஞ்சம் கூட பார்க்காம இவள கையை நீட்டி உட்காந்துட்டு இருக்கா. இவள உதச்சதான சொல்றான். ஏய், அவ லேசா தானடி தட்டினா, ஒரேடியா ஏடி நடிக்கிற. அம்மா மீரா வரா. ஹாய் செந்தில். ஹாய். ஹாய் ஆண்டி. என்னாச்சு? எனி ப்ராப்ளம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. என்னம்மா நீ சொல்லாம கொள்ளாம திடீர்னு வந்துட்ட? இல்ல ஆண்டி, பக்கத்துல ஃப்ரெண்ட பார்க்க வந்தேன். அப்படியே உங்களையும் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். சரி சரி சரி. ஏன் வேலைக்காரி அழுதுன்னு இருக்கா? வேலைக்காரி அவ கர்ப்பமா இருக்காளாம். அது தெரிஞ்சு அவ புருஷன் இவளை கொடுமைப்படுத்துறானா. அதான் அத நினைச்சு அழுதுகிட்டு இருக்கா. அடக்கடவுளே, உன் பேர் என்னம்மா? ரேணு. உன் புருஷன் உன்னை கொடுமைப்படுத்துறானா? அப்படி எல்லாம் இல்லைங்க. அடி பாவி, இப்பதானடி அதை என்கிட்ட சொன்ன. அது அப்படியே அவகிட்ட சொல்லுடி. நோ ஆண்டி, இந்த பொம்மநாட்டிகளே இப்படிதான். புருஷன் எவ்வளவு அயோக்கியன், திருடன், பொம்பளை பொறுக்கியா இருந்தாலும் ஆத்துக்காரி காட்டி கொடுக்க மாட்டா. அந்த திமிர்ல தான் அவ ஆடின்னு இருக்கா. இந்த மாதிரி விஷயத்துக்கு சில ராட்சச மாமியாருங்க தான் உடந்த. அவளை மின்சார அடுப்புல வச்சு அப்படியே எரிக்கணும். ரேணு, உன் ஹஸ்பண்ட் யாரு? பயப்படாம சொல்லு. ஏன் இப்படி கஷ்டப்படுற? சரி வா, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலாம். ரேணு, யாருக்காகவும் நீ பயப்பட வேண்டாம். பயப்படாம தைரியமா சொல்லு. வேண்டாங்க, என் வாழ்க்கை பிரச்சனை பார்த்துக்கக்கூடிய தைரியமும் தெம்பும் என்கிட்ட இருக்கு. நீங்க போயிட்டு வாங்க. ரொம்ப தேங்க்ஸ். ஹே ரேணு, தட்ஸ் ஃபேண்டாஸ்டிக். உன் தைரியத்தை நான் பாராட்டுறேன். கீப் இட் அப். இத பாரு, உனக்கு எந்த உதவி வேணாலும் கேளு. அதை பண்றதுக்கு நான் தயாரா இருக்கேன். அப்படியே உன் ஆத்துக்காரர் 2 தட்டு தட்டுமா சொல்லு. அதுக்கும் என்கிட்ட ஆளெல்லாம் இருக்கா. இல்ல, ஏற்கனவே பாவம், அவர் ரொம்ப பயந்து போயிருக்காரு. அந்த பயம் இருக்கட்டும். சரி ரேணு, நான் கிளம்புறேன். செந்தில், பாய். பாய். மவளே, நீ மட்டும் இவளை காட்டி கொடுத்திருந்த, உன்னை அப்படியே உயிரோட எரிச்சிருப்பேன்டி. வீரம் ஒரு மாதிரி தான் சாவாத்த, கோழைங்க தான் தினம் செத்து செத்து பழைப்பாங்க. பாத்தியம்மா, நம்மள கோலன்னு சொல்லிட்டு போறாமா அவ. டேய், இவ ஒரு நிமிஷத்துல எப்படி பயப்பட வச்சுட்டா. எல்லாம் அந்த பொண்ணு மீராவுக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதா இருக்கு. சரி விடுமா.